ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனி ப்ராஜெக்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Kinemaster. அதில் எப்படி பேசிக் எடிட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டைம் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது இதில் அந்த கிரியேட்ன்ற 3வது ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நியூ ப்ராஜெக்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும்னு கேட்கும். யூடியூப் இது கரெக்டாக 16:9, 9:16 உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். இன்ஸ்டாகிராமுக்கு 1:1 வரும். நான் அந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே செய்ய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை மேலே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அது பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு ஃபோட்டோஸ். இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3ஆவதாக இருக்க ஆப்ஷனை பேன் அண்ட் ஜூம் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோஸை 2 பக்கம் டச் பண்ணிட்டு இப்படி ஒன்று இல்லைங்க. கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணோன்னே மறக்காமல் இதை கொடுத்துருங்க. பேக் பட்டன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இந்த இடத்துல ஆடியோன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே தான் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. இல்லை நீங்கள் எங்கே அந்த சாங் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ப்ளே ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. உடனே உங்களுக்கு அது கீழே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் சிம்பிளை கொடுத்து பேக்கில் வந்துக்கோங்க. இதில் தான் இப்போ ஆடியோ பேக்ரவுண்டில் வந்தோன்னா இது ரைட் கார்னரில் இருக்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இது வரும். அதில் பிட் ரேட், ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது சேவிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே சேவிங் ஆன சைட்லேயே காட்டிடும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம இன்றைக்கி பேசிக் எடிட்டிங் கற்றுக்கிட்டோம். இதில் ஃபோட்டோஸ், ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். Until then, you are signing off. G.